எங்க வீட்டாண்ட பால் பண்ணை இருக்கு. அங்க வேலை செய்யக்கூடிய சூப்பர்வைசர், ஃபோர்மேன், சேர்மேன் இவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல. இவங்க எல்லாம் யாரு? அரசு ஊழியர்கள் தானே. அது பக்கத்துலயே ஆவின் பெரிய பெரிய பூத் இருக்கு, பூங்காலாம் இருக்கு. அங்க நம்ம பாலோ இந்த மிக்சரு ஸ்வீட் எல்லாம் விற்கிறாங்க, ஐஸ்கிரீம் எல்லாம் விற்கிறாங்க. அங்க ஆவின் அப்படின்னு நீல சட்டை போட்டுக்கிட்டு இங்க ஆவின்னு பேர் எழுதிருக்காங்க. அவங்க யாரு? அரசு ஊழியர்கள் தானே. இதைத்தானப்பா ஐயா சீமானு சொல்றாரு. அந்த அதுக்கு பக்கத்திலேயே தானுவஸ் அப்படின்ற இடத்துல இந்த கோழி இறைச்சி, ஆட்டு இறைச்சி, அப்புறம் இந்த முட்டைகள், காடை முட்டைகள் போன்றதெல்லாம் விற்பனை பண்றாங்க. அங்க விற்பனை பண்றது யாரு? அரசு ஊழியர்கள் தானே. பெரிய இதுவே வச்சிருக்கிறாங்க அங்க. இந்த ஆடு, கோழி இதெல்லாம் வளர்க்குறாங்க, இந்த பன்னியும் வளர்க்குறாங்க, மாடெல்லாம் வளர்க்குறாங்க. அது எதுக்குன்னு நமக்கு தெரியல. ஆனா இந்த இறைச்சிகள் விற்பனை பண்றாங்க, முட்டையெல்லாம் விற்பனை பண்றாங்க. இது அரசினுடைய நிறுவனம் தானே. அரசு தானே பண்ணுது. இதைத்தானப்பா ஐயா சீமான் அவர்கள் சொல்றாரு. அப்புறம் இதெல்லாம் சாத்தியம் கிடையாது, பலிக்காது, லொட்டு லொசுக்கு அப்படின்ட்டு எதுக்கு தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் லாஜிக்கா பேசுங்க. உணவுப் பொருள், அதாவது தமிழ்நாட்டு அரசினுடைய உணவுப் பொருள் விநியோக கழகத்துல இந்த சாராய கடை, இந்த பிராண்டி கடையெல்லாம் வராது. ஆனா நம்ம ஊர்ல அந்த சாராய கடைகள் எல்லாம் உணவுப் பொருள் விநியோக கழகத்துல சேர்த்து, அது உணவாது, அதெல்லாம் சேர்த்து அதை விற்பனை பண்ணக்கூடியவங்கள அரசு ஊழியர்களா மாத்திருக்குது இந்த அரசு.